குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரைடே லஞ்ச் வெஜிடபிள் குருமா. சில்வியா செய்கிற மாதிரி வருமா, என் ஒய்ஃப் செய்கிற மாதிரி வருமா? உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்ட குருமா வித் ஆம்லேட். நெய் மேலே அப்படியே தூவி வச்சுருக்கா. நெய்யில் போட்டு ஆம்லேட்டை இப்படி முட்டையை வைக்கணும். அப்பளம் 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 சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் அப்பளம் சாப்பிட்றோம். வெஜிடபிள் குருமாக்கும் அப்பளத்துக்கும் எப்படி இருக்குது தெரியுமா டேஸ்ட்டு? கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சிக்கன் போட்டால் சிக்கன் குருமா, மட்டன் போட்டால் மட்டன் குருமா. ஃபிஷ் குருமான்னு ஒன்றும் இல்லைல்ல? இருக்கா இருக்கா? கேரளாக்காரங்க. ஆமாம், இந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. சிக்கன் குழம்பு குருமா மாதிரியே தான் இது. பட் ஆனால் அந்த உருளைக்கிழங்கு போட்டோன்னே முருங்கைக்காய் போட்டு இது எல்லாத்துக்கும் முக்கியமாக டேஸ்ட்டு. குருமாக்கு, வெஜிடபிள் குருமாக்கு நல்ல டேஸ்ட் வரத்துக்கு வர்றது முள்ளங்கி மாதிரி என்ன இருக்கும், அது நூக்கல். நூக்கல் போட்டிங்கனாலே அந்த முள்ளங்கி நூக்கல்லாம் போட்டிங்கன்னா அந்த வாசனை அந்த குருமாக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரோமா கொடுக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நூக்கல் ஊரில் விற்கிறவங்களுக்கு, நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு நூக்கல் ஈஸியாக கிடைக்கும். இங்கே நூக்கல் எங்கள் ஏரியாவில் இல்லை. இங்கே வெஸ்டர்ன் நூக்கல் தான், நல்லா இருக்காது. தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் யூடியூப்பில் எனக்கு தன்னோட பேரனுக்கு பர்த்டேவா நாளைக்கு, செல்வாவா அவர் பேர். என் பேரனை வாழ்த்துங்க சார்னாரு. அவரோட பேரனுக்கு பர்த்டேக்கு என்னை வாழ்த்து சொல்கிறாருன்னா அப்போ என்ன அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். செல்வா, உங்கள் தாத்தா உன்னை வார்த்தை சொல்லியிருக்காரு. ஹாப்பியாக இருங்க கண்ணா, குழந்தையாக தான் இருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சனிக்கிழமை பர்த்டே உங்களுக்கு. ஹாப்பியாக ஃபேமிலியோட கேக்கோ பிரியாணியோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். புரட்டாசியும் முடியுது, நேற்றோடு முடிஞ்சிச்சு புரட்டாசி நினைக்கிறேன். ஜாலியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு என்ஜாய் யுவர் லைஃப், என்ஜாய் யுவர் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தாத்தாக்கு நன்றி சொல்லுங்கள், அவர் தான் விஷ் பண்ண சொன்னார். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு எதையுமே கொண்டு போக முடியாது, நம்மளை தான் யாராவது கொண்டு போவாங்க. அதுலேருந்து வாழ்க்கையை கற்றுக்குங்க. 3 இடத்துல போனால் வாழ்க்கை கற்றுக்கலாம். நான் 3 இடமும் போய் பார்த்துருக்கேன். ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று சுடுகாடு, இன்னொன்று பிறக்கிற இடம். இந்த 3மே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைடா அந்த உலகத்தில் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான் வாழ்க்கை, சிம்பிள். ஜெயிலில் இருந்தால் கூட இன்னும் தெரியும்னுவாங்க, அது நான் போனதில்லை, அதனால் அதை பற்றி தெரியாது. ஏன்னா சுதந்திரத்தோட அருமை அப்போ தெரியுமா. இதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு. தேங்க்யூ கண்ணம்மா, யூ ஆஃப் கைண்ட் சாப்பாடு. காட் பிளஸ்.